Hello all, this is my channel .NET School. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேல்யூ டைப் பெஸ் ரெஃபரன்ஸ் டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன் C# data types are broadly categorized into value types and reference types. Understanding the difference between them is very important for memory management and performance. அதாவது நம்ம டேட்டா டைப்னா தெரியும் இல்லையா? ஸோ அந்த டேட்டா டைப்பு க்ரியேட் பண்ணுறதுல வந்து நம்ம வேல்யூ டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் மெமரி மேனேஜ்மெண்ட்டையும் அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேல்யூ டைப் பார்க்கலாம். Value types directly hold the data in their own memory space. ஸோ வேல்யூ டைப்னா இப்போ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஸோ அந்த மெமரியில் நான் என்ன டேட்டா கொடுக்குறேனோ அது அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வேல்யூ டைப். இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஸ்டாக் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி தான் அது ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட இது எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் லைக் இன்ட், ஃப்ளோட்டு, டபுள், பூல், கேரக்டர், ஸ்ட்ரக்ட் என. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும் போது அந்த வேல்யூக்கு நம்ம என்ன அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோனோ அந்த வேல்யூ அப்படியே போய் மெமரியில் போய் வச்சுக்கும். இதுதான் வேல்யூ டைப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ இன்ட்டு ஏஜ் 30 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா ஏஜுக்குன்னு ஒரு வேரியபிள், அப்போ ஏஜுங்கிறது வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு ஒரு மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரிக்குள்ளே என்ன இருக்கும், 13ன்ற நம்பர் இருக்கும். அதான் நான் 13 தான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் இருக்கும். ஸோ அதுதான் வேல்யூ டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னா கண்டென்ட் ஆக்சுவல் டேட்டா நாட் ரெஃபரன்ஸ். ஸோ சொன்னேன் இல்லையா? ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 13 கொடுக்கும்போது மெமரியில் 13 தான் இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. when assigned a copy of the value is made. ஸோ நான் இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 13 கொடுக்கும்போது அந்த 30 வந்து ஒரு காப்பி கேரக்டராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரிஜினலாக எடுக்க மாட்டோம், அது காப்பியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி எந்த வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் அதுக்குன்னு ஓன் ஒரு காப்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் cannot be null. ஸோ நான் இப்போ வந்து இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 13 இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா இது நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. Unless declare as a nullable types like int question mark. ஸோ int question mark அப்படின்னு நான் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்னால் நல் வேல்யூ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ int question mark a ஈக்குவல் டு நல் அப்படின்னா இப்போ நான் ஏவை கன்சோல் டாட் ரைட் லைனில் பிரிண்ட் பண்ணான்னா அங்கே வேல்யூ எதுவும் வராது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எரரும் அடிக்காது. இதுவே நீங்கள் int a ஈக்குவல் டு நல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும். ஸோ இதுதான் வேல்யூ டைப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஏன்றதுக்குள்ளே 10 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். அப்போ இதுதான் ஸ்டாக் மெமரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏல வந்து எனக்கு 10 அசைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ பியில் என்ன சொல்கிறேன், பிக்கு ஏவோட வேல்யூவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ பியிலையும் 10ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பி ஈக்குவல் டு 20ன்னு அசைன் பண்ணுறேன். அப்போ இந்த பியும் ஒன்று தான், இந்த பியும் ஒன்று தான். ஸோ அப்போ நான் இந்த வேல்யூவை ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே எனக்கு தென் 20 மாறிடும். தென் கன்சோல் டாட் ரைட் லைனில் நான் பிரிண்ட் பண்ணும் போது ஏக்குள்ள 10 தான் இருக்குது. ஸோ பிக்குள்ள 20ன்னு மாறிடுது. இதுதான் ஸ்டாக்கு. ஓகேங்களா? இப்படி ஸ்டோர் ஆகிறது தான் ஸ்டாக்கு. ஸோ நான் இங்கே அதாவது ஏக்கு நான் பி அசைன் பண்ணாலும் தென் பியோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணாலும் ஏவை எந்த அஃபெக்டும் பண்ணவே பண்ணாது. இதுதான் வேல்யூ டைப் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகுது. இதோட டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூல் அதெல்லாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஃபரன்ஸ் டைப். ஸோ ரெஃபரன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டைப் ஸ்டோர் த மெமரி அட்ரஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெஃபரன்ஸ் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சரிங்க நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். த வேரியபிள் ரெஃபரன்ஸ் ஸ்டோர்ஸ் இன் தி ஸ்டாக், ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இன் தி ஹீப். ஸோ வேரியபிள் ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகுமா, ஆக்சுவல் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுமா, ஹீப்பில் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க.
என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங்கு, இன்டர்ஃபேஸ், டெலிகேட், அரே. ஸோ இந்த வேர்டு அதாவது இந்த டேட்டா டைப்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கீவேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஸ்டாக்கில் ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும், அதுதான் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெஃபரன்ஸை நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவல் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸோட நேம் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸோட நேம் பர்சன் அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மெமரி அது வந்து லைக் ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்க அந்த பர்சன்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் ஆயிருக்கும். அந்த மெமரிக்குள்ளே போகும்போது எனக்கு வேல்யூ இருக்காது. அந்த அதுக்குள்ளே போனீங்கன்னா சம் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்குள்ளே போகும்போது தான் பர்சன் அப்படின்ற இருக்கும். அதாவது கிளாஸ் அப்படின்றது ஒரு மெமரி அலோகேட் ஆகிருக்கும். அந்த மெமரிக்குள்ளே போகும்போது பர்சன்ற வேரியபிள் இருக்காது, அதுக்குள்ளே சம் அட்ரஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த அட்ரஸை நான் ரெஃபர் பண்ணிட்டு போகும்போது எனக்கு பர்சன்ற நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹோல்ட் எ ரெஃபரன்ஸ் அட்ரஸ் டு ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ ஹோல்ட் எ ரெஃபரன்ஸ் தான் இருக்கும், அட்ரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கிளாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் அசைன் போத் வேரியபிள்ஸ் பாயிண்ட் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஸோ இதை அசைன் பண்ணும்போது வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒரே இதை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஒன் வேரியபிள் அஃபெக்ட் த அதர்ஸ். ஸோ ஒரு வேரியபிள் நான் சேஞ்ச் பண்ணால் மற்ற இதுவும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் பி அசைன் நல். இதுக்கு வந்து நம்மளால் நல் வேல்யூவை அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம், அதாவது நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெஃபரன்ஸ் டைப் தான், ஸ்ட்ரிங்குமே ரெஃபரன்ஸ் டைப் தான். ஸோ இது பப்ளிக் அப்படின்ற அசஸ் மாடிஃபை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நேம்ன்ற வேரியபிளை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பர்சன் p1 ஈக்குவல் டு நியூ பர்சன். ஸோ அந்த p1 டாட் நேம். ஸோ இந்த கிளாஸை வச்சு அந்த வேரியபிளுக்கு நேம்ன்ற வேரியபிளுக்கு அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதாவது நேம் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதே சமயம் நெக்ஸ்ட்டு அதே கிளாஸ்க்கு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை p1ஓட அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு தென் அந்த ஆப்ஜெக்டை வச்சு திரும்ப நேம்ன்ற வேரியபிளை கால் பண்ணி வேல்யூவை வந்து பாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா பாப் அப்படின்னு தான் வரும். ஏன்னா அது வந்துட்டு போத் வேரியபிள்ஸ் ஒன்று அஃபெக்ட் ஆனிச்சுன்னா திரும்பியும் அந்த இன்னொரு வேரியபிளும் அஃபெக்ட் ஆகும்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதனால தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டாக்கு, ஸோ இது வந்து ஹீப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், p1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் p1ன்னு ஒன்று இருக்கா? ஸோ இதுக்கு வந்து இதை நேம் வச்சு கால் பண்ணும் போது இதுக்கு வந்து நான் அலைஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் என்ன ஸ்டோர் ஆகும், அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் xxsன்னு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்ரஸை ரெஃபர் பண்ணிட்டு நான் போகும்போது ஹீப்புக்குள்ளே எனக்கு அலைஸ் அப்படின்னு இருக்குது. தென் சேம் டைம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா p2 ஈக்குவல் டு p1 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ அது வந்து p2வில் ஸ்டாக்குக்குள்ளே அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸை நான் ரெஃபர் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அலைஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், p2 ஈக்குவல் டு p1 அப்படின்னு சொல்கிறதுனால அங்கேயும் எனக்கு அலைஸ் தான் இருக்குது. தென் அது அடுத்த லைனில் p2 டாட் நேம் ஈக்குவல் டு பாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ p2 என்ன ஆகும்னா அங்கே எனக்கு அட்ரஸ் தான் இருக்குது. இந்த அட்ரஸ் போகும்போது எனக்கு இங்கே பாப் அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அதே சமயம் இங்கேயும் பாப்னு மாறிடும். ஏன்னா ஒன்று அஃபெக்ட் பண்ணால் அடுத்ததான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம் p2 ஈக்குவல் டு p1 சொல்லிட்டு. ஸோ அதனால் கன்சோல் லைனில் நான் வந்து நேமை பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு பாப்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் டைப் பார்த்தாச்சு. ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வேல்யூ டைப் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், ஸ்டாக்கில். ரெஃபரன்ஸ் டைப் வந்து ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டேட்டா வந்து ஹோல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும், ஆனால் இது ரெஃபரன்ஸ் அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணும். அசைன்மெண்ட் கிரியேட் நியூ காப்பி, அது வந்து நியூ காப்பியாக தான் அது ஒர்க் ஆகும். இது காப்பி ரெஃபரன்ஸை தான் இது காப்பி பண்ணும். தென்
நல். இதுக்கு வந்து நல் நம்மளால சென்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுற வரைக்கும். அண்ட் இதுக்கு வந்து நல் அப்படின்றது நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கும்போது இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூல் ஸ்ட்ரக்டர்னால தான் வேல்யூ டைப்பாகவும், கிளாஸ், ஸ்ட்ரிங், அரே, ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் டைப்பாகவும் நம்ம இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ டைப்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் ஸ்மால் லைட் வெயிட் டேட்டா. ஸோ வேல்யூ டைப்ஸ் வந்து சின்ன சின்ன வேரியபிள் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டேட்டா வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் டைப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டேட்டா ஷேரிங். ஸோ டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கும் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணாலும் கிளாஸ் வச்சு தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டைப்புக்குலாம் நம்ம ரெஃபரன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு ப்ரோக்ராமை க்ளீனாகவும் மெமரி வேஸ்டேஜ் இல்லாமல் அதை ப்ராப்பராகவும் நம்மளால் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டாப்பில் வேல்யூ டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தென் இதுக்கான ஒரு 5 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதோட ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.